திரைத்துறையில பயணித்தவங்க எல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. விஜய்னாலே திரைப்படத்துறையில வெற்றி பெற முடியும். அதனால இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாக் பத்தி இப்ப கேட்க வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிது, இனிமே ஆன்லைன்ல வர வரப்போகுதான். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நமது ராஜா அண்ணனை மிகவும் பாராட்டுகிறேன். ஏன்னா எங்களோடு அரசியல் பயணித்துக் கொண்டிருந்தவர் இன்று திரைத்துறையில் பயணிக்கிறார். திரைத்துறையில பயணித்தவங்க எல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியலை சார்ந்தவர்கள் எல்லாம் திரைத்துறைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இதை தயாரித்ததும் டைரக்ட் செய்தீங்க தானே. இப்ப எங்க கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவரை பத்தி தனியா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா எப்பவுமே மனதிற்கு நெருக்கமானவங்களை ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மர் அவர்களை பற்றி சொன்னீங்க, அவர் தான் எனக்கு பொன்னாடை போத்தினார். அவரை பத்தி சொல்லும் பொழுது மதுரையில தான் அதிகமா முழுசா எடுத்தது. என்னை நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தான் என்னை தொடர்பு கொண்டார்கள். ரொம்ப நாளா அவங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைத்து கொண்டிருந்தேன், ஆனா ஏதோ விடுபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுல மதுரையில தான் இதுல படம் முழுவதுமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மதுரைக்கு எனக்கும் அதிக தொடர்பு உண்டு. எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு பெயர் வைத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான். அதுலயும் என்னன்னா சாக்லேட் கொடுக்க கூடாதுன்றதுக்காக மா பலா வாழை முக்கனியையும் வெட்டி ஒரு பாத்திரத்துல போட்டு அதுல தேன் கலந்து கொடுத்தாங்க. அப்படி ஏன்னா சாக்லேட் கொடுக்க கூடாது, ஏன்னா எங்க அப்பா எல்லாரோட விதேசி இல்ல சுதேசியா தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றதுனால மதுரைக்குள்ள எடுத்த படம் என்பதனால் எப்படியோ நான் இணைந்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு தம்பி தம்பி பேர் என்னப்பா? குரு விஜய். குரு விஜய். விஜய்னாலே திரைப்படத்துறையில வெற்றி பெற முடியும். அதனால குரு விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இளைய வயது ஹீரோ, அவர் அறிமுகமாகி இருக்கிறார். அவருக்கு எனது வணக்கம். அதே மாதிரி இங்கே சகோதரி சுமதி அவர்கள், அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தர்ஷினி அவர்கள், திரு வாசு அவர்கள், அது மாதிரி ராஜா முகமது அவர்கள், வர்ஷா அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், ரவி அவர்கள், ரவி அவர்கள், கேமராமேன் வாசு அவர்கள், 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள், பாலாஜி அவர்கள் மற்றும் அனைவரும் ஏறக்குறைய எனக்கு யாரெல்லாம் பேர் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பேர் என்னங்க சொல்றேன். ராஜா முகமது அவர்கள் தான் எடிட்டர்னு கேள்விப்பட்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்க நிறைய ராஜா இருக்காங்க. அண்ணன் ராஜா, ப்ரொடியூசர் ராஜா, டைரக்டர் ராஜா, ராஜா முகமது, சவுண்ட் இன்ஜினியர் ராஜா, சவுந்தர் ராஜா, அதை மறக்க கூடாதுல்ல நானு. அதனால எல்லாரும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு எனக்கு நன்றி. உண்மையிலேயே எனக்கு இந்த கமலக்கண்ணன் அவர்கள் பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. பிஆர் ராஜா, நன்றி. அப்ப கமலக்கண்ணன் அவர்கள் சொன்ன அனுபவ ரீதியா அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன், விளம்பரம் செய்யுங்கள். எவ்வளவுதான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, கல்லு உட்கார்ந்த இடத்துல வித்துறது, மோர குவிதான் விற்கணும் அப்படின்னு. மோர் இப்போ அதுவும் நம்ம டாஸ்மாக் பத்தி இப்ப கேட்க வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல விற்கிது, இனிமே ஆன்லைன்ல வர வரப்போகுதான். ஆனா அதிக விளம்பரம் வரணும்ன்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு விவசாயி இருந்தார், அவருக்கு ரொம்ப வறுமையில வாடிக்கொண்டிருந்தார். இந்த நிலத்தை எப்படியாவது வித்தாதான் நம்ம பிழைக்க முடியும்னு ஒரு சூழ்நிலையில வந்தார். ஒரு விளம்பரம் எழுதுற நம்ம பத்திரிகை தம்பிகள் இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, விளம்பரதாரர்களும் நிறைய இருப்பீங்க. விளம்பரம் எழுதுவதற்கு கூப்பிட்டு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தம்பி, இந்த நிலத்தை விற்கலன்னா என்னால பிழைக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே விளம்பரம் எழுதுவார் அந்த தம்பி. ரொம்ப விளம்பரம் எழுதுறதுல ரொம்ப பிரபலமானவர். அதனால என்ன எழுதுவார்னா, ஒரு காணி நிலம் இருக்கிறது. இந்த நிலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு எப்படியும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்.
அது பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்குன்னு அது எப்படி 25 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல மார்க்கெட் இருக்கு, ஈசான மூலையில ஒரு கிணறு இருக்கு, ஒரு 2 நல்ல மாமரம் இருக்கு, நல்ல மாம்பழம் பழுக்கக்கூடிய மாமரம் இருக்கு, ஒரு தென்னை மரம் இருக்கு, 2 கொய்யா மரம் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட நிலம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அந்த விவசாயிட்ட காண்பிச்சுட்டு இந்த கட்டணம் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்பார். அந்த விளம்பரத்தை படிச்சுட்டு அந்த விவசாயி சொல்வார், நான் இந்த நிலத்தை விற்க போறது இல்லை அப்படிம்பார். உடனே இந்த விளம்பரம் எழுதின தம்பிக்கு கோபம் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலதான் இந்த நிலத்தை விற்கல நான் பழைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க, அதனால நான் உங்களுக்கு விளம்பரம் எழுதி கொடுத்துட்டு இப்ப 10 நிமிஷத்துல மனசை மாத்தினா எப்படி விளம்பரம் கட்டணம் கொடுக்க மாட்டேன், விளம்பரம் செய்ய போறது இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்ன உடனே அந்த விவசாயி சொல்வாரு, ஏன் நிலத்துல இவ்வளவு நல்லது இருக்குன்னு எனக்கே தெரியாது, நீ விளம்பரம் எழுதின உடனே இந்த நிலத்தை நான் ஏன் விற்கணும்னு நினைச்சாரு, அதனால நான் இந்த நிலத்தை விற்க போறது இல்லை. இதான் விளம்பரத்தின் ஒரு அருமை. ஆக இதை எடுத்து சொல்லி சொன்ன உடனே இந்த நிலத்தை போய் நான் ஏன் விற்கணும், இவ்வளவு நல்லது இருக்கா ஏன் நிலத்துலன்னு எனக்கே தெரியாது, விளம்பரம் எழுதின பிறகுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னது மாதிரி நிச்சயமா விளம்பரப்படுத்த வேண்டும். ரொம்ப நல்லதெல்லாம் நடந்திருக்கு. நானும் ஹஸ்பண்டும் என்ன சென்ஸ் பண்றோம்னா இது ஒரு மெடிக்கல் சப்ஜெக்ட், அதனாலதான் டாக்டர் சவுந்தரராஜன் எங்கேயுமே வரமாட்டாங்க, அவங்களுக்கு பேஷன்ஸ் தான் முக்கியம். ஆனா நெடுநாள் கழித்து இங்க வந்திருக்காங்கன்னா அது அண்ணன் ராஜாக்காகவும் டைரக்டர் தயாரிப்பாளர் ராஜாக்காகவும் 2 ராஜாக்காகவும் அந்த ராஜா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சாதாரணமா பேஷண்ட்ஸ பாக்குறதுல அவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் நான் அடிக்கடி சொல்ல கிட்னிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் இல்லாத, எனக்கு நேர் ஆப்போசிட் டாக்டர், ஹார்ட்னா படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கிட்னி அமைதியா வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அது மாதிரி அமைதியாக பல நோயாளிகளை காப்பாற்றியவர்கள் அவர்கள். அதனால இங்க அவர் இந்த ராஜா அவர்கள் 2 ராஜா வர்றதுனால இங்க வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது மெடிக்கல் சப்ஜெக்ட்னு உடனே அவங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, இந்த டிமானிட்டைசேஷன் அவங்க நம்ம பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. உடனே சில அரசியல்வாதிகள் அவன் சீமான்ட்ட கேட்டாங்க, இதெல்லாம் இப்படி எல்லாம் எனக்கு சாப்பிட கூட காசு இல்லை, இப்படி எல்லாம் பண்ணா எப்படி அப்படின்னு. நான் திருமாவளவன் கேட்கும் போது இதெல்லாம் எப்படி, நாளைக்கு கூட எனக்கு சாப்பிடறதுக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனா நான் சொன்னேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அப்ப உங்களுக்கே முதல்ல தெரியுமா அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் 8ஆம் தேதி தெரியுமா தான் எங்களுக்கும் தெரியும். ஆனா என்னன்னா என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டு, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு எங்க டாக்டருக்கு பிரச்சனை கேட்டதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசும் நாங்க ஒயிட் கோட்ல சம்பாதிச்சது. அதே மாதிரிதான் ராஜா அவர்கள் இங்க வந்து பணத்தை போட்டிருக்கிறாரு, அவரும் ஒயிட் கோட்ல சம்பாதிச்ச ஒயிட் நோட்டு. அதனால எல்லாரும் படத்தை அவர் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி முழுவதுமாக தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், செல்லுல பார்த்துட்டு சென்று விடாதீர்கள் என்பது எனது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து மருத்துவத்துறையில நான் பெருமையா இந்த இடத்திற்கு வந்து நின்று சொல்கிறேன். கரோனா காலத்துல பிபிஇ கிட் போட்டு நான் தான் முதல்ல போனேன்னு அன்றைய முதல்வர்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இல்ல, முதலில் நிர்வாகத்தில் இருந்து மருத்துவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் வேண்டாம் என்று சொன்ன பின்பும் பிபிஇ கிட் போட்டு அங்கே மருத்துவமனைக்கு நுழைந்த முதல் நிர்வாகத்தை சார்ந்தவர் நான் என்று நான் உங்களோடு பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கரோனா நேரம் அவ்வளவு கொடுமையான காலமாக இருந்தது. தெலுங்கானால ஒரே நேரத்தில் 30 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாங்க ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணா நோயாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு தைரியம் சொல்லணும்ன்றதுக்காக நான் பிபிஇ கிட் போட்டு எனது பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்த பின்பும் நான் அங்கே சென்றேன். இதுல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். பிபிஇ கிட் சைனால இருந்து வந்த பிபிஇ கிட்னாலதான் 30 டாக்டர்களுக்கு வந்தது. அன்று கரோனா ஆரம்பித்த நேரத்தில் பிபிஇ கிட்டே தயாரிக்காத ஒரு நாட்டில் ஒரே நாளில் 2 லட்சம் பிபிஇ கிட் தயாரிக்கும் அளவிற்கு இந்த நாட்டை முன்னிறுத்தினார் என்றால் அது பாரத பிரதமர் அவர்கள் தான். ஆக கரோனா நேரத்தை நான் இங்கே நினைவு கூறும் பொழுது பாரத பிரதமர் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் தடுப்பூசி, 150 நாடுகளுக்கு தடுப்பூசி கொண்டு போனோம் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் அந்த முயற்சி தான் காரணம். அதுல முதலில
அந்த தடுப்பூசியை உருவாக்கியவர் நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், குடியாத்தத்தை சார்ந்த, அதாவது பாரத் பயோடெக்காரர்கள் ஹைதராபாத்ல இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆக உலகத்திற்கே தடுப்பை கொடுத்தது யார் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இங்கே அண்ணன் ராஜா அவர்கள், 2 அண்ணன் எனக்கு அண்ணன் தான், அதனால அண்ணன் ராஜா அவர்களை ஒரு வார்த்தை வருது, ஆட்சியே போனா கூட போதையை ஒழிக்க முடியவில்லை என்றால் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான். எப்படினாலும் ஆட்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு இல்லை, மக்களுக்கு கெடுதல் வருகிறது என்றால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை என்று தான் நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் அதையும் உணர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒரு நல்ல நிகழ்ச்சி. மருத்துவத்துல சம்பாதிச்சு இங்கே திரைப்படம் எடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு. நான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படல டாக்டர், எவ்வளவு ஆகுமோன்னா எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக எல்லா டாக்டரும் அப்படி கிடையாது. நாங்க எல்லாருமே சேவையில மருத்துவம் பார்ப்பவர்கள். எங்க டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டே நிறைய நாள்ல ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நாங்க எல்லாருமே ஒரு நியாயமான மருத்துவர்கள். அதனால அநியாயமான மருத்துவர்களை பார்த்தவுடன் கோபம் வந்திருக்கிறது இவர்களுக்கு. அதனால மருத்துவர் இதை பார்த்த உடனே மருத்துவர்கள் எல்லாருமே இப்படிதான் நினைச்சிடாதுங்க. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆரம்பமாகவே சொல்வதற்காகத்தான் நாங்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அதனால நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும். எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒருத்தர் வந்து விளையாட்டா சொல்றேன், ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதிட்டு முடிக்க முடியாம ஒரு டாக்டரை கூப்பிட்டாராம். எனக்கு கதையை முடிக்க முடியலைங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் வாங்கினாராம். உடனே டாக்டர் சொன்னாரா, எங்களை பேஷண்ட்ஸை பார்க்க தானே கூப்பிடுவாங்க, நீங்க ஏன் கதையை முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நிறைய பேர் கதையை நீங்க முடிச்சிருக்கீங்க, அதனால உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாரா. அப்படிப்பட்ட டாக்டர் நாங்க கிடையாது. ஆனாலும் இந்த கதையை வளர்க்கறதுக்கும் கதையை நல்லா நடத்துறதுக்கும் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேல நான் பிரதானமா இங்க வந்தது ராஜா அண்ணனுக்காக. ராஜா அண்ணன் நாங்க எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியில இருந்து எல்லாரும் எவ்வளவோ லாபகரமாக, அரசியல் என்றாலே அது பட்டத்திற்கும் பதவிற்கும் சம்பாத்தியத்திற்கும் என்று இல்லாமல் கொள்கைக்காக தனது வாழ்நாளில் உரக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தர்ம போராளிக்காக நாங்கள் இங்க வந்தோம் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்ல, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நான் கூட்டிட்டு வரமாட்டேன். ஏன்னா நான் ஹோம் மினிஸ்டர்னு சொன்னா ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நல்லது. ஆனாலும் அவர்களும் வந்தார்கள் என்றால் உண்மையிலேயே 2 ராஜாக்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்காக நான் மறுபடியும் சொல்றேன். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நல்லதை நல்லவர்களுக்காக, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது ரொம்ப நல்ல பேரு, செய்யாதே, நல்லதை செய், நல்லது இல்லாததை செய்யாதே என்பதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும். ஆனா அரசியல்வாதி அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி நல்லதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல செய் அப்படின்னா எதையோ செய்யாதேனா நல்லதை செய்யாதே அப்படின்னு கூட அரசியல்ல இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததில் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. இந்த கலப்படம் சொன்னாங்க, அதுல நான் வந்த டயலாக பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ ஒரு மருந்துகளை எல்லாம் அவங்க வியாபாரம் செய்கிறார்கள் என்று. அந்த நேரத்துல கலப்பட மருந்துகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கறாரு. அதனால எங்க அப்பா அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன இது, அந்த காலத்துல கலப்பட மருந்து வந்து கொண்டிருந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போங்க, ஏனென்றால் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை கொண்டு மருந்து கடைக்காரரிடம் கொடுங்கள், மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா. மருந்து கடைக்காரர் கொடுக்கின்ற மருந்தை தயவு செய்து சாக்கடையில் கொட்டி விடுங்கள் என்றால் நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. அந்த மாதிரி போலிகளை பார்த்தெல்லாம் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலத்துல உண்மையானவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி முற்றிலும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் முயற்சி, எப்படி மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதுல ஸ்டாஃப் நர்ஸ், மயக்க மருந்து நிபுணர், வார்ட் பாய், வார்ட் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், அனஸ்தீசியாலஜிஸ்ட், சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து
ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல இங்கே தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், அதே மாதிரி எல்லாரும், பிஆர்ஓ, லைட் பாய், அது மாதிரி எல்லாரும், இது நிறைய எனக்கு டெக்னிக்கலா சொல்ல தெரியல, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார்கள். அந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கும் லாபமா இருக்கணும், அவங்களுக்கும் லாபமாக இருக்கணும்னு சொல்லி உங்களிடம் வாழ்த்தி விரைவிடுகிறேன். இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றியை பெற வேண்டும். சுமதி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் நம்ம வெற்றி விழால வருவோம் என்று. இந்த திரைப்படம் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.